காணொலியில் நீங்கள் காண இருப்பது விருச்சிக லக்னக்காரர்களின் வாழ்வும் மேன்மையும் அவர்களின் 12 பாவங்களின் சூட்சும பலன்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ராசி மண்டலத்தில் 8வது ராசியாக வருவது விருச்சிகம். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த வீட்டில் கேது பகவான் உச்சம் பெறுவார், சந்திர பகவான் நீச்சம் பெறுவார். செவ்வாய்க்கு நட்சத்திரநாதர்களாக விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் இந்த லக்னத்தில் நட்சத்திரநாதர்களாக விளங்குவார்கள். இதனுடைய சின்னம் தேல். இந்த ராசி கால புருஷ தத்துவப்படி அத்தமஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் பெற்று விளங்குகிறது. மறைமுகமான ஒரு ராசி. வீரமுள்ள, விவேகமுள்ள, வைராக்கியமுடைய, சூட்சுமமுடைய, சூழ்ச்சிகளுடைய, தெளிந்த அறிவுடைய, தீர்க்கமான முடிவெடுக்கும் தன்மையுடைய ராசி என்று இதை கூறலாம். இந்த ராசிக்காரங்களுடைய லக்னக்காரங்களுடைய குணாதிசயம் இதே மாதிரிதான் இருக்கும். இவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது. முழு பலனளிக்கும் ராசி, முழுமையான பலன்களை தரும் ராசி. விருச்சிகம், மீனம், கடகம் இந்த 3 ஒரே ட்ரையாங்கிள், நீர்நிலை சம்பந்தப்பட்ட ராசிகள். இந்த 3 ராசியுமே முழுமையான பலன்களை கொடுக்கும் ராசி. ஸ்திர ராசி தீர்க்கமாகவும் ஸ்திரத்தன்மையோடும் அசைக்க முடியாத தன்மையோடும் பலன்களை தரும் ராசிகளில் இதுவும் ஒன்று. இந்த ராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் பாத்தீங்கன்னா நார்மலா பொறுமையா இருப்பாங்க. அந்த பொறுமை சகிப்புத்தன்மை கொண்ட பொறுமை அல்ல, உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொறுமை. குதர்க்கமாகவும் இருப்பாங்க, ரொம்ப விவேகமா இருப்பாங்க, அதிபுத்திசாலித்தனம். பெரும்பாலான விருச்சிக லக்னக்காரர்கள் சுயநலத்துடனும் இருப்பாங்க. அவங்க காரியம் ஆகணுங்கிறதுல கண்ணோட்டத்தோடு இருப்பாங்க. வைராக்கியமா இருப்பாங்க, ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர்களா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் எதையாவது பறி கொடுத்த மாதிரி ஒரு சோகமாகவே இருப்பாங்க. இந்த ராசி ஒரு நீர்நிலை கொண்ட ராசி. பூமிக்கு மேல் இருக்கும் நீரையும் பூமிக்கு கீழ் இருக்கும் நீரையும் குடிக்கிற ராசி. கிணறு, குளம், குட்டை, பால் அறிந்த கிணறுகள் இந்த இடத்தையும் குடிக்கிற ராசி. பதுங்கு குழிகள், மறைந்த இடங்கள், மறைமுகமான விஷயங்கள் இதெல்லாம் இந்த ராசிக்கு பொருந்தும். இவர்களுடைய வாழ்வியல் முறை கூட அந்த மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப அற்புதமான சூட்சுமமான பலன்களை ஒழித்து வைத்திருக்கும் ராசி. மனிதனுடைய ஆயுள தீர்மானிக்கிற ராசி. சனி பகவானின் முழு நட்சத்திர பலன் இங்கு உண்டு. நவகிரகங்கள்ல சனியதான் ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க. மறைமுகமாக ஆயுள் ஸ்தானத்தை, ஒரு ஆன்மாவின் உயிரையும் உடலையும் பிரிக்கிற இடம் விருச்சிகம். விருச்சிக ராசி கொடூரமான ராசியினும் சில பழமையான நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. சூழ்ச்சியும் சூட்சுமங்களும் நிறைந்த இந்த ராசியின் பிறப்பெடுக்கும் ஆன்மாக்கள் வாழ்நாளில் பலவிதமான சூழ்ச்சிகளுக்கும் சங்கடங்களுக்கும் ஆளாகி தீர வேண்டும் என்றால் அது மிகையல்ல. தனக்கு தானே எதிரியாய் வரும் விதி கொண்டது விருச்சிக ராசி தான். இவங்களுக்கு 6ஆம் அதிபதி தானாவே வருவாங்க. தசமத்துக்கு அடுத்தபடியா விருச்சிகத்துக்கு இந்த நிலை வரும். லக்னத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் ஒரே அதிபதி செவ்வாய். சீக்கிரமுள்ள வேகமான முடிவெடுக்கும் தன்மை கொண்ட ராசியாக இவர்கள் இருந்தாலும் இந்த லக்னத்தில் இவர்கள் ஜனிக்கும் போது காலம் கருதி காத்திருக்க வேண்டியது அவசியமாகும். ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருக்கணும் எந்த ஒரு காரியத்திற்கும். இந்த இடத்தில் ஞானகாரகனான கேது பகவான் உச்சம் பெறுவதனால் தெரிந்த ஞானத்திற்கு இவர்கள் கிடைக்கும் வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கும் ராசி, அறிவியல் பூர்வமான முன்னேற்றத்திற்கு உதவும் ராசி. எந்த சூழலிலும் தன் நிலையை விட்டுக் கொடுக்காமல் துணிச்சலுடன் எதிர்வாதம் செய்யும் விதி கொண்ட ராசி. பலவிதமான சங்கடங்கள் வாழ்வில் தோன்றி மறைந்தாலும் கொண்ட கொள்கைகளில் ஆணித்தரமாக நின்று ஜெயம் பெறும் விதியுடைய ராசியும் கூட. இது நான் ராசி ராசின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இது லக்னத்திற்கான முழுமையான பலனை. வாக்கியாதிபதியான சந்திரனை நீசம் செய்துவிடும் லக்னமாக விருச்சிகம் இருப்பதனாலேயும் அதிர்ஷ்டம் சற்று குறைவான லக்னங்களில் விருச்சிகமும் ஒன்று. ஆயினும் விடாமுயற்சியும் கடுமையான சூழல்களை எதிர்கொள்ளும் தன்மையும் இளமை முதற்கொண்டே கடுமையான சூழ்நிலைகளில் பழக்கப்பட்டு வாழ்வில் உயர்ந்த லட்சியங்களை மனதில் கொண்டு அதை அடைந்தே தீர்வோம் என்கின்ற வெறியுடன் உழைத்து அந்த ஸ்தானத்தை எட்டி பிடிக்கும் வலிமை கொண்டது விருச்சிக லக்னம். இயல்பே பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் குறிக்கிற
பலன்கள் எல்லாம் இவங்களுக்கு இளமையிலே நடக்கும். 8ஆம் இடம் குறிக்கிற பலன்கள் என்ன? கஷ்டம், அவமானம், சங்கடங்கள், ஒரு நிரந்தர இருப்பிடம் இல்லாம போயிடுறது, அலையிறது, திரியறது, எங்கேயாவது ஒண்டிக்கு சின்ன இடம் கிடைக்காதான்னு பயந்து நடுங்கிறது, இதெல்லாம் விருச்சிக இளமையிலே நடக்கும். பயந்த சுபாவம் கொண்டவர்கள் போல் தோன்றினாலும் அதி வீரம் கொண்டவர்கள் விருச்சிக லக்னக்காரங்க. அமைதியாக பொறுமையாக தன்னுடைய சக்தி அனைத்தையும் தேக்கி வைத்துக் கொண்டிருந்து சரியான சந்தர்ப்பத்தில் எதிரிகளை துவம்சம் செய்து விடுவார்கள். விருச்சிக லக்னத்தை வெற்றி கொள்வது என்பது சற்று கடினமே. இவர்களோடு போட்டி போடுவதை விட சமாதானமாய் போய்விடுவது நன்று. குறிப்பா இந்த லக்னத்துல பிறந்த பெண் குழந்தைகள் பாத்தீங்கன்னா பயங்கர பிடிவாதமா இருக்கும். நினைச்சதை சாதிச்சே தீர வேண்டும் என்கின்ற வெறி இவர்களுக்கு இயற்கையாக. செவ்வாய் ஒரு ஆக்ரோஷமான கிரகம், நினைச்சதை செய்யணும், போர் கிரகம். அதுல இது பெண் ராசி. அப்ப இந்த லக்னத்துல பிறக்கிற ஆண் குழந்தைகளை விட இந்த லக்னத்துல பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு வலிமை அதிகம். எப்பவுமே நீங்க ஜாதகத்துல ஒரு விஷயத்தை நுணுக்கமா கவனிக்கணும். 6 ஆண் ராசிகள் 6 பெண் ராசிகள் உண்டு. இந்த ஆண் ராசியில் பிறக்கும் ஆண் குழந்தை, பெண் ராசியில் பிறக்கும் பெண் குழந்தை இயற்கையிலே பாக்கியசாலிகள். இவங்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுல மாறி பிறக்கிறவங்ககிட்ட தான் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அந்த வகையில் விருச்சிக லக்னம் பெண் ராசி, மறைவு ராசி, மறைத்து வைக்கப்படும் சூட்சுமங்கள் நிறைந்த ஒரு ராசி. இதுல பெண்கள் பிறக்கும் போது அவர்களுக்கு வலிமை இயற்கையாகவே அதிகமாகும். இவங்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் குரு பகவானுடைய வீடு. 2க்கும் 5க்கும் அவரே அதிபதி. 2ஆம் இடங்கிற தனுசு காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானம். ராசி மண்டலத்துல 9வது ராசி. இவர்களுக்கு தனஸ்தானம். இந்த தனஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் இவர்களின் பாக்கியஸ்தானத்தில் சென்று உச்சம் பெறுவார். தைரிய வீரிய ஸ்தானத்துல நீச்சம் பெறுவார். 3வது வீட்டுல சனியுடைய வீட்டுல நீச்சம் பெற்று சந்திரனுடைய வீட்டுல உச்சம் பெறுவார். இவர்களுக்கு 9ஆம் இடத்தில் தனாதிபதியாய் குரு உச்சம் பெறும் நிலையில் அந்த இடத்திற்கு அதிபதியான சந்திரன் இவர்கள் லக்னத்தில் நீச்சம் பெறுவார். இது ஒரு குழப்பமான ஒரு நிலை. பொருளாதார வலிமை இவர்களுக்கு எதன் மூலம் கிடைக்கும் என்பதின் சூட்சமும் இதில் ஒளிந்திருக்கிறது. குரு பகவானுக்கு உச்ச வீடு கொடுக்கும் சந்திரன் இவர்களுக்கு 7ஆம் இடமான ரிஷபத்தில் குடும்பஸ்தானத்தில் இவர்களுக்கு கலத்திரஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறது. அப்ப 7ஆம் இடம் என்கின்ற திருமண வாழ்க்கை வரையிலும் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஓரளவு பொருளாதார நெருக்கடியிலேயே இருப்பார்கள் என்றால் அது மிகையல்ல. அந்த வாழ்க்கை துணை ஸ்தானம் இவர்களுக்கு அமைந்த பிறகு வாழ்வியலில் வேறு மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதார வெற்றிகளை தரும் ஸ்தானம் குரு பகவான். பெரிய மனுஷங்களுக்கு அதிபதி. புத்திரகாரகனும் அவரே. புத்திரகாரகன் பாக்கியத்தில் உச்சமாகிறதுனால குழந்தை பிறந்த பிறகும் வேகமாக முன்னேறும் விருச்சிக ராசிக்காரர்களும் உண்டு. அப்ப தன்னை ஒருவருடன் இணைத்துக் கொண்ட பிறகு, தனக்கான வாழ்வியல் துணையை பெற்றுக் கொண்ட பிறகு வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் அடையும் ராசி லக்னத்தில் விருச்சிகமும் ஒன்று. 2ஆம் இடம் அடிப்படை கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த வீட்டில் கேது பகவானுடைய மூல நட்சத்திரமும் சுக்கிரனுடைய போராட நட்சத்திரமும் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திரமும் இருக்கும். இயற்கையாகவே கேது சூரியன் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா மருத்துவத்தில் ஆழ்ந்த அறிவை தரும் விதிகுணம். இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் நிறைய பேர் புகழ் பெற்ற மருத்துவர்களாக விதி உண்டு. மருத்துவத்துறையில பெரிய படிப்பு படிச்சு அதன் மூலம் பொருள் ஈட்டுற வாய்ப்பு, ஆராய்ச்சி துறையில பெரிய பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு இயற்கையாக அமையும். பொறுமையா இருந்து ஒரு காரியத்தை செஞ்சு அதுல பொருள் ஈட்டும் விதிகள் இந்த லக்னக்காரங்களுக்கு நேச்சுரலாவே கிடைக்கும். இது 2ஆம் இடத்துல குரு பகவான் செஞ்சு கொடுக்கிறார். 3ஆம் இடம் இவர்களுக்கு உச்ச வீடாக அமைகிறது. இது காலபுருஷனுடைய ராசி மண்டலத்தில் 10வது ராசி. இந்த மகரம் இவர்களுக்கு உச்ச வீடு. தன் வீட்டிற்கு 3ஆம் இடத்தில் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தில் உச்சம் பெறும் விதி செவ்வாய்க்கு மட்டுமே உள்ளது. அப்ப எந்த ஒரு காரியத்தையும் தைரியத்தாலும் வீரியத்தாலும் துணிச்சலாலும் அசைக்க முடியாத முடிவுகளாலும் மட்டுமே சாதித்து விடும் அமைப்பு விருச்சிக லக்னத்துக்கு ரொம்ப நிறையா இருக்கும். ரொம்ப துணிச்சலா முடிவு எடுப்பாங்க. மற்றவங்க யோசிச்சே பார்க்க முடியாது அந்த முடிவுகள் எல்லாம் விருச்சிக லக்னக்காரங்க எடுப்பாங்க. எதிரிகளை அழிக்கிறதுல இருந்தாலும் சரி, ஆக்கிறதுல இருந்தாலும் சரி, தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, தான் சார்ந்தவர்களை கட்டுப்படுத்துறதுல எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு மிலிட்டரி கமாண்டோ மாதிரி, ஜெனரல் மாதிரி
உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க எப்படி முடிவு எடுப்பாங்க? அது போல தீர்க்கமான முடிவுகளின் மூலம் வாழ்வியலில் வெற்றி பெறும் யோக்கியதைகள் இவர்களுக்கு அதிகம் உண்டு. விருச்சிக லக்னத்துக்கு நல்ல வாழ்வியலை அமைத்துக் கொடுக்கக்கூடிய சிநேகிதர்களும் அமைகிறார்கள். அவர்களுக்காக உயிரை கொடுத்து உழைக்கக்கூடிய துணையை ஏற்படுத்தி தரும் இடமாகவும் இந்த மகரம் விளங்கும். காலபுருஷனின் கர்மஸ்தானம் இவர்களுக்கு உச்ச வீடாய் அமைவது ஒரு விதத்தில் சிறப்பே. இளம் வயதில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் வயது ஏற ஏற வாழ்க்கை துணை அமைந்த பிறகு வாழ்வியலில் பெரும் வெற்றிகளை பெறும் யோகிதைகள் இவர்களுக்கு உண்டு. 4ஆம் இடம் சுகஸ்தானம் இவர்களுக்கு காலபுருஷனின் லாபஸ்தான். ராசி மண்டலத்தின் 11வது ராசியான கும்பம் இவர்களுக்கு சுகஸ்தானமாகவும் உயர்கல்வி ஸ்தானமாகவும் வருகிறது. 3, 4 ரெண்டுமே சனி பகவானுடைய வீடு. இந்த சனி பகவான் இவர்களுடைய இன்னொரு ராசியான மேசத்தில் சென்று நீச்சமடைவார். இவர்கள் சனி பகவான் வீட்டில் உச்சமடைவார்கள். சனி செவ்வாயினுடைய காம்பினேஷன் வரும்போது கல்வி ஸ்தானத்தை எடுத்து பார்த்தோம்னா பொறியியல் அறிவு மிக்கவர்கள் விருச்சிக லக்னம். எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கட்டுமானத்துறை, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு இதையெல்லாம் கொடுப்பாரு. நிறைய பேர் அடிப்படை கல்விக்கே திணறி டிப்ளமோ இன்ஜினியரிங், டிப்ளமோ எலக்ட்ரானிக் படிக்க வைக்கிறது இந்த கிரகங்களுடைய கூட்டு. 4ஆம் அதிபதி தாயார் ஸ்தானத்தையும் குறிப்பவர் என்பதனால் 4 குடையும் 4 நீச்சமடையும் விதியும் இவர்களுக்கு உண்டு என்பதனாலே 4 குடைய சனி பகவான் கர்மத்தின் காரகன் என்பதனால் தன் தாய் தகப்பனை எப்போதும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ளும் விதி விருச்சிகத்துக்கு உண்டு. விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்காரங்க அப்பா அம்மாவை உடன் வைத்து பார்த்துக் கொள்ளும் போது அது ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பாகவே கருதப்படுகிறது. இதுக்கான சூட்சமம் இவங்களுக்கு கடகத்தில் ஒளிஞ்சிருக்கு. தாயார் கிரகமான சந்திரன் தகப்பன் ஸ்தானாதிபதியாகி குடும்ப தன வாக்கு ஸ்தானம் என்கின்ற 2ஆம் இடமான ரிஷபத்தில் உச்சம் பெறும்போது இது இவர்களுக்கு கலத்திரஸ்தானமாக வரும்போது தாய் தகப்பனுடைய நன்மைகளை பொறுப்பேற்று நடத்தும் ஒரு விருச்சிகம் மிக பெரும் வெற்றிகளை எளிதில் ஈட்டிவிடும் என்றால் அது மிகையல்ல. அப்பா அம்மாவை கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு லக்னங்கள்ல விருச்சிகமும் ஒண்ணு. 4ஆம் இடம் சனி பகவானுடைய வீடாய் வருவதனாலே அசைக்க முடியாத சொத்துக்கள், ஆழ்ந்த சொத்துக்கள், காலபுருஷனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சொத்துக்கள், மனை வாங்கும் யோகங்கள், வாகன யோகங்கள் இவர்களுக்கு மிகையாகவே கிட்டும். இவங்களுக்கு 5ஆம் வீடு குருவோட வீடுதான் மீனம். இந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதி பாக்கியத்தில் உச்சம் பெறும் குரு பகவான். இந்த வீட்டில் மற்றொரு கிரகமான இவர்களின் 7, 12 கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவார். இந்த விருச்சிக லக்னம் 5ஆம் இடத்தின் மூலமாக மிக பெரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறும் லக்கணங்களில் ஒன்று. எல்லாருக்கும் 5ஆம் இடத்தின் மூலமா ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும்னாலும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு வாழ்வியலின் முக்கியமான கிரகங்கள் அனைத்தும் இந்த இடத்தில் அதிக வலுப்பெற்றுவிடும். எதிரிகள் நேசமடைந்து விடுவார்கள். குரு பகவான் அங்கே ஆட்சி பெறுகிறார். தன பூர்வ புண்ணியாதிபதியான அவர் வலுப்பெறுவது இவர்களுக்கு பொருளாதார விஷயத்தில் வெற்றி மேல் வெற்றியை தரும் விதியாகிறது. கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிரன் அங்கே சென்று உச்சம் பெறும்போது திருமண வாழ்க்கைக்கு பின்பும் குழந்தை பிறந்த பிறகும் வாழ்வியலில் சாதிக்க முடியாத அனைத்தையும் பெற்றுவிடும் விதியும் உண்டாகும். இந்த இடத்திலும் ஒரு சூட்சமம் ஒளிந்திருக்கிறது. இவர்கள் பெண் லக்னத்தில் பிறந்தவர்கள் 5ஆம் இடம் பெண் ராசியாக வந்து அங்கே பெண் கிரகமான சுக்கிரனும் உச்சம் பெறுவதனால விருச்சிக லக்னக்காரர்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறக்கும் போது ரொம்ப பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு திறக்கப்படும். இதுவே ஆண் குழந்தையா இருக்கிற பட்சத்துல அதற்கு சில தண்டங்கள் மார்க்கங்கள் ஏற்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. பொதுவாக விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அபர்ஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் குழந்தை பையனாக இருக்கும். மோஸ்ட்லி 2ஆவதா பிறக்கிற குழந்தையை தீர்க்க ஆயுளுடன் இருக்கும். ஒருவேளை ஆண் குழந்தை ஜனித்திருந்தால் அவனை 1 வயதிலிருந்து 3 வயதிற்குள் தத்து கொடுத்து வாங்கிவிட வேண்டும் என்பது ஒரு அசைக்க முடியாத விதி. பெண் குழந்தையினால் அதிக அதிர்ஷ்டத்தை பெறும் லக்னங்களில் விருச்சிகமும் ஒன்று. இவங்களுக்கு 6ஆம் இடமான ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு மேசம். இது ராசி மண்டலத்தில் முதல் ராசி, தலைமை ராசி, பொறுப்பான ராசி, பொறுப்பை வகிக்கும் ராசி, பெருமைகள் மிகுந்த ராசி. இதற்கு லக்னாதிபதியே அதிபதியாய் வருவதனாலே இந்த வீட்டில் இவர்களுடைய ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெறுவதனாலே நிறைய விருச்சிக லக்னக்காரர்களுக்கு அரசு துறையில் அசைக்க முடியாத வேலை, பதவி உயர்வு, முன்னேற்றங்கள் அடையப்படுகின்றன. திரிகோண கிரகங்களின் உதவி இருந்தால் நிச்சயம் பெரும் பதவிகளை அனுபவிக்கும் விதி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு உண்டு. அல்லது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் ஏற்படும்.
அவர்கள் மூலமாக அரசு லாபங்களை பார்க்க விதி உண்டாகும். நிறைய கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. அரசு வேலை கான்ட்ராக்ட் எல்லாம் எடுக்கிற விருச்சிக லக்னக்காரங்க ரொம்ப அதிகம் பேர் எடுப்பாங்க. தனக்குத்தானே எதிரி என்கின்ற நிலையை தரும் விதி உண்டு என்பதனால இவர்கள் எடுக்கும் சில தவறான முடிவுகள் இவர்களுடைய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் பல நேரங்களில் குலைத்துவிடும். ரொம்ப சரியான முடிவு எடுக்கிறதாவே நினைச்சிட்டு நிறைய நேரங்கள்ல தப்பான முடிவு எடுக்கிற ஒரு தன்மையும் விருச்சிக லக்னத்துக்கு உண்டு. ஆனா முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க. வைராக்கியம், வீம்பு, பிடிவாதம் அதற்கெல்லாம் மறுபெயரே விருச்சிகம். அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா திரும்ப அதுல இருந்து மாறுறதுங்கிறது சான்ஸே இல்லை, சான்ஸ்லெஸ். அது சரியான முடிவா இருந்தாலும் சரி, தப்பான முடிவா இருந்தாலும் சரி, மற்றவர்கள் அதை தவறான முடிவு என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப தன்னுடைய முடிவுகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்ளும் விதி விருச்சிகத்துக்கு உண்டு. கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடான 7ஆம் இடம் நல்ல வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுத்து அதன் மூலம் பொருளாதாரத்தில் மிக பெரும் வெற்றிகளை தரும் விதியை இவர்களுக்கு அளிக்கிறது. 7ஆம் இடம் காலபுருஷனுடைய ராசி மண்டலத்தில் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதனால இவர்கள் கூடுமானவரை உறவுக்குள் மனமுடிக்காமல் இருப்பது நன்று. அந்நிய சம்பந்தத்தில் வெளியிடங்களில் இருந்து தேடி வரும் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் வாழ்வில் வசந்தம் வீசும். உறவுக்குள்ளே மனமுடித்த விருச்சிக லக்னக்காரர்கள் நிறைய பேர் மத்திய வயதில் வாழ்க்கை துணையை தவிர்த்து அல்லது இறந்துவிட்டு மறு திருமணம் செய்யும் விதியை சூட்சுமமாய் இவர்களுக்கு சந்திரன் உருவாக்குவார். 7ஆம் அதிபதி விரயத்தில் உச்சம், இவங்களுக்கு 5ஆம் இடம். 9ஆம் அதிபதியான மறு திருமணக்காரர்கள் இவங்களுக்கு 7ஆம் வீட்டுல உச்சம். அப்ப ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் திருமணத்தை தவிர்ப்பது விருச்சிக லக்னத்திற்கு நன்று. இந்த விருச்சிக ராசிக்காரங்களும் ஃபாலோ பண்ணலாம். உறவல்லா நிலையில் மனம் முடித்தால் உயர்வுகள் பலம் உண்டாகும். இணைவு, இணைப்பு, இணைய ஸ்தானம் என்கின்ற 7ஆம் இடம் ராசி மண்டலத்தின் 2ஆம் இடமாக இருப்பதனாலே கூட்டுத் தொழிலில் வல்லவர்களாகவும் விருச்சிக லக்னக்காரர்கள் விளங்குவார்கள். எதை செய்தாலும் அதில் தனக்கு லாபம் இருக்கிறதா என்பதை சூட்சமமாக பார்த்துக் கொள்ளும் விதி இவர்களுக்கு உண்டு. பல நேரங்களில் அதிபுத்திசாலித்தனத்துடன் விளங்கும் இவர்கள் சில நேரங்களில் வெகு சாதாரணமான விஷயங்களிலும் கடுமையாக ஏமாந்து போகும் விதியும் உண்டாகும். ராசி மண்டலத்தில் 8வது ராசியாக விருச்சிக லக்னம் விளங்குறதுனால குருட்டுத்தனமான அதிர்ஷ்டத்தில் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இந்த குதிரை ரேஸ், லாட்டரி சீட்டு, ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போடுறது இதெல்லாம் விருச்சிக லக்னக்காரங்க கொஞ்சம் அதிகமாகவே செய்வாங்க. வெட்டிங் நிறைய பண்றவங்க இருப்பாங்க. கொஞ்சம் சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்வதில் சமர்த்தர்கள் என்றே கூற வேண்டும். நியாயமான நேர் வழியில் தனம் வரும் வாய்ப்புகளை காட்டிலும் குறுக்கு வழியில் வெகு சீக்கிரத்தில் உயர்நிலையை அடைந்து விடலாம் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். சனியுடைய வீட்டில் உச்சம் பெறும் செவ்வாய் என்பதனாலே பாவம் செய்வதை சற்று துணிவுடன் செய்திட வெடி கொண்டவர்களே. இதால யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி விருச்சிக லக்னக்காரங்கள்ட்ட சொன்னா ஒத்துக்குவாங்களா? நீருக்குள் மறைந்திருப்பது எது என்று யாருக்கும் தெரியாது என்பதை போலவே இலக்கணக்காரர்களின் குணம் அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. சூட்சுமமான குணம் கொண்டவங்க. மொத்தத்துல சூழ்ச்சி, சூட்சுமம் இது அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். அது அவங்க உணர்ந்துக்கிட்டாங்கன்னா போதும், மற்றவங்க யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஆணித்தரமான, அசைக்க முடியாத ஸ்திரமான ஒரு லக்னம் விருச்சிகம் என்பதனால இவர்களுடைய செயல்களும் சிந்தனைகளும் சற்று மறைமுகமாகவே இருக்கும். வெளிப்படைத்தன்மை என்பது இவர்களுக்கு பொருந்தாத ஒன்று. இவர்களுக்கு அட்டமாதிபதியாக வருபவர் புதன். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகம் நம்பும் மிதுனம். உழைப்பை விட அதிர்ஷ்டம் வெகு சீக்கிரத்தில் நம்மை முன்னேற்றிவிடும் என்கின்ற எண்ணத்தை விருச்சிகத்திற்கு வாரி வழங்கி அதில் பெரும் பொருளை நஷ்டப்படும் விதிகளையும் இந்த புதன் இவர்களுக்கு கொடுப்பார். ராசி மண்டலத்தில் 3வது ராசியான மிதுனம் துணை ஆயுள் ஸ்தானம் என்பதனாலே இஜாதகர்கள் பூர்ண ஆயுள் கொண்டவர்களே. லக்னத்தில் புதனின் நட்சத்திரமான கேட்டையை முழுமையாக கொண்டு இவர்களுடைய நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிடம் மிதுனத்தில் சரிபாதி இருப்பதும் இந்த பரிவர்த்தனை யோகத்தின் மூலம் பூர்ண ஆயுளின் சூட்சும ஸ்தானங்களாக இவைகள் விளங்கும். ஆக விருச்சிக லக்னத்திற்கு நல்ல ஆயுள் பலம் இருக்கும். இந்த ராசி மண்டலத்தில்
மூன்றாவது ராசி இவர்களுக்கு மறைமுகமான அட்டமஸ்தானமாக வருவதனாலே மறைமுக தொடர்புகள் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கத்தான் செய்யும். அது தவறான வழிகளாகவும் இருக்கலாம், சரியான வழிகளாகவும் இருக்கலாம். ஆனா மறைமுகமான காரியங்கள், மறைமுகமாக காரியமாற்றுதல், ரகசிய உளவாளிகள், ஒற்றர்கள், நாடு விட்டு நாடு சென்று தன் நாட்டிற்காக காரியம் சாதிக்கும் விதி கொண்டவர்கள், ராணுவத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள், மறைமுகமான தொடர்புகள் மூலமாக வாழ்வியலில் சாதிக்கும் எண்ணம் கொண்டவர்களை இந்த விருச்சிக லக்னமே உருவாக்குகிறது. இந்த பூமி மண்டலத்தில் மறைந்திருக்கும் அனைத்து ரகசியங்களும் புதைந்து கிடக்கும் ஒரே இடம் விருச்சிகம். புதையல் யோகம் கொண்டவர்கள் விருச்சிக லக்னக்காரர்கள். புதனும் செவ்வாயும் ராகுடன் காம்பினேஷன் ஆகும்போது புதையல் கிடைக்கும் யோகிதை உண்டாகும். பூமியை தோண்டி புதையல் எடுக்கும் விதி கொண்டவர்களும் இவர்கள். அதில் லாபமும் உண்டு, தண்டனையும் உண்டு என்கின்ற நிலை ஏற்படத்தான் செய்யும். புதன் இவர்களுக்கு யோகத்தை கொடுப்பது போல் கொடுத்து நன்றாக சிக்கலில் மாற்றிவிடும் விதி உடையவரும் கூட. இயற்கையாகவே செவ்வாய்க்கு புதன் பாவி, புதனுக்கு செவ்வாய் பாவி. வீரமும் வேகமும் சூட்சமும் நிறைந்த விருச்சிகத்திற்கு விவேகத்தின் மூலமாக சரியான சிக்கலை கொடுக்கும் கிரகம் புதன் என்றால் அது மிகையல்ல. எப்பயுமே விருச்சிக லக்னக்காரங்க தொடர்புகள் ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு தப்பான நிறைய தொடர்புகள் ஏற்படுவதற்கு இந்த 3ஆம் ஸ்தானம் 8ஆம் ஸ்தானமாக வர்றதுனால தன் ஆயுளில் ஒரு முறையேனும் தவறான தொடர்புகளை ஏற்படுத்தித்தான் தரும். இவங்களுக்கு பாக்கியஸ்தானம் ரொம்ப அற்புதமான ராசி கடகம். இந்த வீட்டின் அதிபதி சந்திரன். இவர்கள் ஜென்ம லக்னத்தில் நீச்சம் பெற்று இவர்களுடைய லக்னாதிபதி அங்கே சென்று அவர் நீச்சம் பெறுவார். நீச்ச பரிவர்த்தனை. இவர் 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுவார். 9ஆம் அதிபதியான அதிர்ஷ்டகாரகனாக அமர்ந்து 7ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதனாலே நான் முதல்ல சொன்ன மாதிரி தாய் தகப்பனை தன்னுடன் வைத்து பார்க்கும் யோகிதையால் மிக பெரும் வெற்றிகளை பெறும் விருச்சிக லக்னம். தன் தானத்தின் மூலமாக வாழ்வியலில் உயர்வு பெறும் விருச்சிக லக்னம். நல்ல புத்திசாலியான, அதிர்ஷ்டசாலியான, திறமைசாலியான, அழகியல் பொருந்திய பெண்ணை அல்லது ஆணை வாக்கி துணையாய் அடையும் வாக்கிதை விருச்சிக லக்னக்காரங்களுக்கு உண்டு. நீண்ட தூர பிரயாணங்கள் செய்யும் இடமான கடகம் இவர்களுக்கு பாக்கியஸ்தானமாக வருவதனாலே நிரந்தரமாய் வெளிநாட்டில் தங்கி வேலை செய்யும் வாய்ப்புகளும் இவர்களுக்கு உண்டு. கற்ற கல்வியின் மூலமாக விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி செய்வது, மேரேஜ் சம்பந்தப்பட்ட படிப்புகள், விமானத்துறையில் வேலை பார்க்கும் தகுதிகள், வான்வெளி ஆராய்ச்சி கூடங்களில் பணிபுரியும் வாய்ப்புகள், நாடு விட்டு நாடு சென்று பொருளீட்டும் விதிகள், அசைக்க முடியாத சொத்துக்கள் ஏற்படும் யோகிதைகளும் நிரம்ப பெற்றவர்களே. இவர்களுக்கு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய 5ஆம் வீடு சிம்மம். இதற்கு அதிபதி சூரியன். இவர்களின் உழைப்பின் மேன்மை ஸ்தானமான மேசத்தில் போய் அவர் உச்சமாகிறார். நிறைய விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் பணம் வரும் விதி, அரசு வேலை, அரசியல் சார்ந்த துறைகளில் வெற்றி கிடைப்பது இந்த சூரியன். 5ஆம் இடம் சிம்மம் கேளிக்கைகளுக்கும் கேள்விகளுக்கும் நன்மை தரும் பலவிதமான யோகிதைகளுக்கும் மக்களை மகிழ்விட்டு பணம் பெறும் விதிகளுக்கும் பொருந்தும் இடம். அது இவங்களுக்கு தொழில் ஸ்தானம். விரயத்தில் நிறைவு பெறும் விருச்சிகம். மற்றவங்க விரயம் பண்றதுனால இவங்களுக்கு நிறைவு பெறும் விதி உண்டு என்பதனாலே மற்றவர்களை அதிகம் செலவழிக்க தூண்டும் அது சம்பந்தமான தொழில்களை செய்யும் விதி விருச்சிகத்துக்கு உண்டு. பெரிய பெரிய கிளப்பு நடத்துறவங்க, கேளிக்கை விடுதிகள், ரெசார்ட், தங்கும் விடுதிகள், மதுபான கூடங்கள், பார் ஏஜென்சி, மருந்து பொருள் விற்பனை, இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாக வரும். சூரியன் மருத்துவ காரகன், கேளிக்கைக்காரகன். கலைத்துறையிலும் நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் பணிபுரிந்து உயர்நிலை பெறும் யோகியதைகளில் பெரும் வாய்ப்பு உண்டாகும். சிவம் கலைத்துறைக்கு அதிபதி ஸ்தானம். சினிமா, கலை, கல்யாண மண்டபம், கேளிக்கை விடுதி, மக்கள் நிறைய செலவு பண்ற இடங்கள் எல்லாம் குறிக்கிறது. சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப மக்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாக, மக்களை விரயம் செய்ய வைப்பதன் மூலமாக, மக்களை செலவழித்து விடுவதன் மூலமாக இவர்கள் சம்பாதித்து பெறுவார்கள். அந்த விதி விருச்சிக லக்னத்துக்கு உண்டு. நீங்க மளிகை கடையில போய் அரிசி வாய்ப்பு வந்து வீட்டுல சாப்பிடுறதுக்கும், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போய் மால்ல போய் ஒரு சினிமா பார்த்து வரதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது ரெண்டே ஒண்ணுன்னு சொல்லிட முடியுமா? மளிகை கடை வச்சிருக்கிறது ஒரு தொழில் தான், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்கிறது ஒரு தொழில் தான். ஒன்று ஆடம்பர வீண் விரைய செலவு, இன்னொன்று அவசியமான அத்தியாவசிய செலவு. அப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கர்மாவோடு பிறக்கிறாங்க. இவர்களுக்கு அது போன்றது ஒரு கர்மா, மக்களை மகிழ்விக்கிறது. சூதாட்ட விடுதி நடத்துறவர்கள் லாபம், அங்க போறவனுக்கு கண்டிப்பா நஷ்டம் வரத்தானே செய்யும். மற்றவர்கள் விரயத்தில் லாபம் பார்க்கும் விதி விருச்சிகத்துக்கு உண்டு.
அது ஆயுள் ஸ்தானம், விரயஸ்தானம். உங்கள் ஆயுளை கொஞ்சம் கொஞ்சமாக விரயம் செய்ய வைக்கும் விதி உடையதும் விருச்சிகம். ஒரு ஆன்மாவின் உடலையும் உயிரையும் பிரிக்கிற இடம் விருச்சிகம். சூட்சுமமான ஸ்தானம். உலகத்தின் அனைத்து தத்துவங்களும் வேண்டும் என்பதனால் தான் இறைவன் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். இனிப்பை மட்டுமே சாப்பிட்டும் உயிர் வாழ்ந்து விட முடியாது, கசப்பை மட்டும் சாப்பிட்டும் உயிர் வாழ்ந்து விட முடியாது. இரண்டும் தேவை. அறுசுவைகளும் உணவில் தேவை. அதுபோலவே நவகிரகங்களின் காரகத்துவமும் எல்லா மனித இயக்கத்திற்கும் தேவையான ஒன்றை. நன்மை தீமைகளை ஒருவன் பகுத்தறிந்து கொள்வதற்கான இடம் விருச்சிகம். எது நல்லது எது கெட்டது. சூட்சுமம் மிகுந்த இந்த ராசியில் அனைத்து சந்தோஷங்களும் ஒளிந்துதான் இருக்கிறது. மனிதனுடைய ஆயுள் பலமும் ஒளிந்திருக்கிறது. 11ஆம் இடம் லாபஸ்தானம் கன்னி. இது ராசி மண்டலத்தில் 6வது ராசியாக மற்றவர்களுக்கு கடன், நோய், எதிர்ப்பு, தொல்லைகள், எதிரிகள், முன்னேற்ற தடையை, கடும் உழைப்பை வெளிப்படுத்தும் இடம். இவை விருச்சிகத்துக்கு லாபஸ்தானம். அப்ப மற்றவர்களுடைய உழைப்பை, நோயை, கடனை, கடும் பிராயச்சித்தத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அந்த நேரத்தில் நம்ம உதவி பண்றோம், ஃப்ரீயா பண்றதில்ல, வட்டி பணம் கொடுக்குறோம், அது நமக்கு லாபம். அப்ப மற்றவர்களின் விதயத்தை லாபம் செய்யும் விதி, அவர்களுக்கான சொகுசு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் லாபம் பார்க்கும் விதி விருச்சிகத்துக்கு உண்டு. கொஞ்சம் பாவம் பண்ணி பொருள் சேர்க்கும் விதி விருச்சிகத்திற்கு இயற்கையாகவே உண்டு. பாவம் செஞ்சுதான் தீரும். பாவகிரகம் லக்னாதிபதியா வராது, 10ஆம் அதிபதியும் இன்னொரு பாவகிரகம். இவர் உச்சம் பெறது இன்னொரு பாவகிரகத்தினுடைய வீடு. அப்ப பாவ சம்பந்தம் இவர்களுக்கு பொருள் வரும் வழிகள் அனைத்திலும் இருக்கிறது. கொஞ்சம் பாவம் செய்துதான் ஆக வேண்டியது இருக்கும். அவைகளும் தொழில்கள் தான். அந்த தொழில்களும் அவசியம் தான். நீங்க பேங்கே கடன் கொடுக்குறது, வட்டி வாங்குது, பர்சனல் லோன் கொடுத்துறாங்க, 24% வட்டி கட்டித்தா இருக்கும், கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம், வட்டி கட்டுறோம். இதெல்லாம் இல்லைன்னா உலகம் இயங்க. சுபம் பாவம் இரண்டும் கலந்ததே உலகம். இவர்களுக்கு விரைஸ்தானமாய் காலபுருஷனுடைய 7ஆம் இடம் துலாம், வாழ்க்கையின் இணைவு ஸ்தானம் இவர்களுக்கு விரைஸ்தானமாய் வருகிறது. இந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் இவர்களின் 5ஆம் வீடான மீனத்தில் உச்சம் பெறுகிறார். அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் இவர்களின் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த 12ஆம் வீட்டு அதிபதி காலபுருஷனின் 12ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதனாலே அதிகமான பிரயாணங்கள் மேற்கொள்ளும் லக்னங்களில் விருச்சிகமும் ஒன்று. தூரதேச வாசம் செய்வது, அதன் மூலம் பொருள் ஈட்டுவது, வெளிநாட்டு பணிகளில் நிறைவு பெறுவது, நிரந்தரமாக வெளிநாட்டு குடியுரிமை பெறுவது, சுகபலன்களை அதிகம் அளிப்பது, சுக விரயங்களை செய்வது, கட்டிய மனைகளை காசாக்குவது, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல பெரிய லெவல் வர்றது, அரசு துறை கான்ட்ராக்டுகள் எடுத்து அதன் மூலம் பெரிய லெவல் வர்றது, கேளிக்கை விடுதிகளை கட்டிய அகற்றின் மூலம் பொருள் ஈட்டும் விதி, மறைமுகமான தொடர்புகளின் மூலம் லாபம் ஈட்டுவது, இது போன்ற சுப விரயங்களை சுப யோகிதைகளையும் சுக்கிரன் இவர்களுக்கு வழங்குவார் என்றால் அது மிகையல்ல. மொத்தத்தில் விருச்சிகலக்கணம் சற்று சூட்சமும் பொறுமையும் நிதானமும் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றியை அடைந்தே தீரும் விதியும் கொண்டது. இந்த தனித்துவமான குணம் இவர்களுக்கு அசைக்க முடியாத பலவிதமான வெற்றிகளை தரும் என்றால் அது மிகையல்ல. நேர்களை எங்க சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஜோதிட சூட்சும பலன்கள் இவற்றை தொடர்ந்து வர இருக்கின்றன. உங்களுடைய நண்பர்களுக்கும்